அறிந்திருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய கொள்கையரப்புகளில் எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க, அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பற்றி சொல்ல அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு சொல்லுகிறார். இல்லை அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை அதான் சொல்ல அதிகாரப்பூர்வமான அரசியலா மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு அதில் நீங்கள் கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்கள் பேச முடியும். இல்லை, வெளியில் வர செய்தி ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் அவங்க கேட்குறாங்க. அதான் சொல்லுவாங்க. ஆதாரம் இல்லை ஆதார பத்திரிகைகள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான் அவங்க கேட்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில் அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றல. அதை சொல்லுகிற இடையில காசு கொடுத்தா பத்திரிகைக்காரங்க எது வேணாலும் எழுதுருவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூணு பத்திரிகை தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையிலே அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவர்கள் ஒப்பீடுகளை பண்ண முடியும். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் 2 புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்கம் நான் சொல்றேன் அப்புறமா. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரப்பூர்வமாக இப்ப தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடோ அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்ப தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை நல்லா இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.
மாண்புமிகு பேரத்தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொன்னாங்க, உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் 1 லட்சம் கொண்டாந்துருக்கிறீங்க, அதில் எந்த ஒரு தவறு இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 தான் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை முதல்ல நடத்தினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2,62,200 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னே உடனே வந்து தொழிற்சாலை வந்துடாது. பெரிய நிறுவனங்களாக 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் தொழிற்சாலை வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு. ஒரு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அதற்கு முதல் நிலை எடுக்க வேணும், பிறகு அனுமதி வாங்கணும், மத்திய அரசு மாநில அரசு பல அனுமதி வாங்க வேணும், பிறகு கட்டடம் கட்ட வேணும், அதுக்கு உண்டான எந்திரங்கள் பொறுத்து வேணும், அதுக்கு ஊழியர் அமைக்க வேணும், நிரந்தரம், அதுக்கு வங்கியில் கடன் பெற வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் எந்த தொழிற்சாலையும் பயன்பாட்டுக்கு வராது. ஆக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பயன்பாட்டுக்கு வரும், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வராமல் போகும். ஆகவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வருது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைக்க பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலைகள் அதிகமாக துவங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடித்தளமாக அமைந்தது என்பதை அவையினுடைய கவனத்துக் கொண்டார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் டுடேன்ற இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க